பட்டா வாங்கி தருவதாக கூறி 10 லட்சம் அபேஸ் செய்த மாமல்லபுரம் முக்கிய புள்ளி. மனவேதனையை தெரிவித்த முதியவர். மாமல்லபுரத்தில் வசிக்கும் ஒருவர் பல முக்கிய பதவிகளை வைத்து பேருக்கு ரியல் எஸ்டேட் அலுவலகம் வைத்து எந்த வழியெல்லாம் கரன்சி பார்க்க முடியுமோ அனைத்து வழிகளிலும் கைவசம் பார்க்கின்றாராம். அப்பகுதியில் இருப்பவர்கள் பணத்திலும் சரி பதவிகளிலும் சரி பேர் சொல்லும் அளவிற்கு பல முக்கிய ஜாம்பவான்கள் மாமல்லபுரத்தில் வசித்து வருகின்றார்கள். இவர்கள் அந்த பகுதியில் வலம் வர முடியாத காரணம் ஏனென்றால் சமீப காலகட்டத்தில் ரிசர்வ் வார்டாக மாற்றப்பட்டதுதான் காரணம் என்கிறார்கள். ரியல் எஸ்டேட் அரசியல் ஒரு பக்கத்தில் கரன்சி பார்த்து வரும் முக்கிய புள்ளி மாமல்லபுரம் பகுதியில் வசிக்கும் ஒரு முதியவரிடம் அவருடைய சொந்த இடத்திற்கு பட்டா வாங்கி கொடுப்பதாக கூறி ஏப்பம் விட்டுள்ளார். கடைசியில் பட்டாவும் வாங்கி கொடுக்கவில்லை, பணமும் கொடுக்கவில்லை என்று கூறி கதறியுள்ளார். பாதிக்கப்பட்ட முதியவர் பணம் பெறுவதற்காக பலமுறை வீட்டிற்கு சென்று கேட்டால் யாரும் இல்லை என்று அசால்ட்டாக ரியல் எஸ்டேட் அதிபர் மனைவி சொல்லி அனுப்பி விடுவார்களாம். பயந்த நிலையில் முதியவர் கூறிய ஆடியோ. இன்னும் பல ரகசிய உண்மை சம்பவங்களை தொடர்ந்து பார்ப்போம். நான் டெய்லி வீட்டுக்கு போவேன். அவர் வீட்டுக்கு போய் பேசும்போது அவர் இருக்க மாட்டாரு, அந்த மேடம் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட லேடிஸ் கிட்ட நம்ம எதுவும் பேச முடியல சார். நம்ம பொறுத்தது இவர்கிட்ட, அவங்க கிட்ட எதுவும் பேச முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அது எந்த மேடம்னா இது போல வெளியே போயிருக்காருங்க, வெளியே போயிருக்காரு. சரி திடீர்னு ஒரு நாளைக்கு மாட்டுவாரு, மாட்டும் போது உட்காந்து பேசும்போது